ஹாய், ஹலோ. எனக்கு தெரியுதா நான் யாருன்னு? நான் தான் யோன்ஜே. எனக்கு யாருன்னு தெரிலனா போய் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அப்போவும் யாருன்னு தெரிலனா அவள்தான். என்னடா ஒரு வருஷமாக வராமல் இப்போ வந்திருக்கேன்னா, ஒரு வருஷமாக வெட்டியாக தான் இருந்தேன். அதுக்குன்னு வெட்டியாகவே இல்லை, வெட்டியாக இருந்தேன், புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ தான் சேனல் பக்கம் கண் தெரிஞ்சான்னு கேட்டால், இதுக்கு முன்னே நிறைய வாட்டி யோசித்தேன். இருந்தாலும் இப்போவே இந்த வீடியோ எப்போ வரேன்னு கூட தெரில எனக்கு. ஐம் ரியலி சாரி. நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் அது சரியாகாது. சரி, ஏன் பழைய எஃப்எஃப்ஐ விட்டுட்டு தப்புன்னு புதுசில் கண்டினியூ பண்ணுறேன்னு கேட்டால், சரி புதுசாக ஆரம்பிப்போமே, புதுசாக வரோம், அப்படி ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு. அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரில. எல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஐம் ரியலி சாரி ஹர்மிஸ். எவ்வளோ சாரி சொன்னாலும் பத்தாது. இருந்தாலும் சாரி. ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே, அது வரைக்கும் லவ் யூ தான். நான் எதுக்கு அடிக்கடி அப்படின்னு இழுக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எப்படி சொல்லுன்னு தெரில. இது ரொம்ப ஒரு வருஷம் கழித்து பேசுகிறேன்னா, அதான் ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதான். ஸோ ஓகே, இன்சல் கொடுப்போம். ஹாய் ஆர்மிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த எஃப்எஃப் வந்திருக்கோன்னா, ஜேகேஎஃப்எஃப், சைக்கோட்டிக் அண்ட் அப்யூஸ் எஃப்எஃப். கொஞ்சம் வயலன்ஸாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் இப்போ வார்னிங் கொடுத்துக்கிறேன். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கேட்காதீங்க, லைக் மட்டும் பண்ணிடுங்க. எஃப்எஃப் நேம் இஸ் ஹீ மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மீ பார்ட் 1. ஓகே, உங்கள் பேர் அப்சல்யூட்லி வயன்தான். நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கீங்க, முடிக்கிற மாதிரி. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் நேம் ஜியா. ஓகே, உங்களுக்கு சிப்ளிங்ஸ்லாம் யாரும் இல்லை, ஒரு பேரண்ட்ஸ் மட்டும்தான், வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அண்ட் அப்படி நம்ம ஜேகே பக்கம் வந்தா, இஸ் அப்சல்யூட்லி அ ரிச் மேன். ஓகே, அவங்க அப்போ பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்க மாறும். ஸோ ஜேகேக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி. அவங்க எல்லாருக்குமே காலேஜ் படிக்கிற வயசு தான். ஆனால் ஜேகேக்கும் மொத்தம் கொஞ்சம் ஏஜ் அதிகம். ஜேகேயோட ஒரு சிஸ்டர் பேர் மியா, இன்னொரு சிஸ்டர் பேர் ஜியா, உங்கள் ஃப்ரெண்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் அவனோட தம்பி பேர் ஃபிலிக்ஸ். ஓகே, அண்ட் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போடலாமா? லெட்ஸ் கோ. மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜியா உங்களை எழுப்புறா. ஹே, எழுஞ்சிடு வயன், மணி ஆச்சு, காலேஜுக்கு டைம் ஆச்சு, எழுஞ்சிடு. நான் பாரு கிளம்பிட்டேன், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. இப்போ நீ எழுஞ்சிக்கல, நான் உன் அம்மாவுக்கு கால் பண்ணிடுவேன். ஜியா 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 வேணாம் ஜியா, நான் எழுச்சிட்டேன் ஜியா. சி டெவில் டி நீ. ஆமாம், உன்னை எழுப்பினா நான் விட்லி, தூங்க விட்டா ஏஞ்சல். எழுச்சி கிளம்புப்பா ன்னு சொல்லிட்டு சத்திய தூக்கி மேலேயே போதுசா. சரி போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டும் போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. வெளியே கிளம்பி நீங்களும் ஜியாவும் காலேஜ் போகிறீங்க. ஜியா, என்னடி? எனக்கு பசிக்குது. ஏன் வயன் ஃபுல்லையே சொல்ல வேண்டிய, சாப்பிட்டு வர வேண்டியதானே? பாத்தியா கத்துருவேன். ஒருத்தி. சரி வா, கேன்டீனில் போய் ஏதாச்சும் சாப்பிடுவோம். ஓகே. ஐயே, உடனே சிறுவ பாரு. வாச்சியா. அப்படியே 2 பேரும் கேன்டீனுக்கு போகிறீங்க. ஸோ கேன்டீனில் ஜியா தான் உங்களுக்கு ஃபுட் வாங்கி தரா. தேங்க்யூ ஜியா, நல்ல வேலை நீ எனக்கு ஃபுட்லாம் வாங்கி கொடுக்குற. பரவாயில்ல வயன், சாப்பிடு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஹே ஜியா, என்னடி? அது உன் அண்ணன் தானே? ஏன் அண்ணனா? ஏன் ஜேகே எங்கே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அவனுங்க அண்ணன் தான், 2ஆவது அண்ணன் ஃபிலிக்ஸு. அவரையே இங்கேயே பார்க்குறாரு. அவனுக்கு வேறு வேலை இருக்காது பையன், நீ சாப்பிடு. ஓகே, நீங்களும் நல்லா சாப்பிடுறீங்க. அப்போ ஜியா,
நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் போய் என் அண்ணன்கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே. ஸோ ஜியாவும் நான் வந்து ஃபிலிக்ஸ் கிட்ட போகிறா. டி ஃபிலிக்ஸ், ஏன்டா அங்கேயே பார்க்குற? இல்லை, சும்மா பார்த்தேன். என்ன சும்மா பார்த்த? அவளை நீ குறுன்னு பார்க்குறத நான் பார்த்தேன். ஏன் பார்க்குறாரா? டே, நீ ஓவரா போகிற. ஓவரா நந்தி போவேன் போடி சொல்லிட்டு ஜியா தலையே அடிச்சுட்டு அவன் போயிட்டான். இவனுக்கு ஒரு நாள் இருக்கு, இது அண்ணங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிட்டா. என்னாச்சு ஜியா? இல்லை ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. ஓகே, சீக்கிரம் சாப்பிடு ஜி, டைம் ஆகுது. ஓகே. அப்போ நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. ஜியாவும் கூட உட்காந்து சாப்பிடுதா? வயன், சொல்லு ஜியா. இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியே போகிறேன், நீ வரியா? வெளியே போறியா? எங்கே? எங்கள் அம்மா தான் கூப்பிட்டாங்க. எத்தனை நாளைக்குறான் அப்படி இங்கேயே அது பேர் என்ன, ஹாஸ்டல்ஸே இருப்ப, வா ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு. அதான் போகிறோம். நான் போகிறேன், என் அண்ணன் வரான், ஃபிலிக்ஸு. நீ வரியா? நீ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் எப்படி அங்கே? வாடி, எங்கள் அம்மா நல்லா தான் பார்த்துப்பாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் அப்பா கூட ஸ்வீட். ஓகே, வரேன். அதை நீ பார்த்துக்கணும், நீ ஒத்து எங்கேயும் போயிடாத. அஃப்கோர்ஸ் வயன், நீ இல்லாமல் நான் எங்கே போக போகிறேன்? செல்லு குத்தியில் நான் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க, நீங்களும் ஜியாவும். அப்படியே 2 பேர் நான் போய் லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துங்க. ஹே ஜியா, நேற்று இந்த மேக்ஸ் டீச்சர் நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாலே, செஞ்சியா? ஓ, அதான் அது. நீ நடிக்காத ஜியா, எனக்கு நல்லா தெரியும் நீ செய்யலன்னு. ஏன்னா நீ நேற்று யாரு கூட கால் பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நான் ஹோம்ஒர்க் செய்கிறேன், நீ பேச சத்தம் கேட்குது. அந்த இன்னொரு சத்தம், அந்த சத்தம்லாம் கேட்குது. எனக்கு தெரியாமல் என்ன வேலை பண்ணுற? நானும் யாருக்கிட்டையும் பேசலை. நான் சும்மா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு அப்படி கேட்டுக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் புக்கு கொடு, நான் செய்கிறேன். இந்தா, கேட்டா மொத்தம் சொல்லாத. அப்போ அவளும் உங்கள் புக்கு வாங்கி செய்கிறா. அப்படியே அன்றைக்கி முழுக்க கிளாஸும் நல்லா போகுது. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு பையன் உங்ககிட்ட, வயன், எனக்கு ஹிந்தி தெரில, சொல்லி கொடுக்குறியா? நீங்களும் நிமிந்து பார்க்குறீங்க. இது எனக்கும் தெரில, நீ ஜியா கிட்ட கேளு. ஜியா, இது அவனுக்கு சொல்லி கொடு. என்ன யாருன்னு அவளும் நிமிந்து பார்க்குறா. ஓ, வாங்க அது உட்காருங்க அப்படின்னு அவளும் சொல்லி கொடுக்குறா. இவன் என்ன வாங்க மரியாதைலாம் சொல்லி கூப்பிடுதா? இவங்க 2 பேர்த்துக்கு என்னமோ நடக்குதோ இல்லை, எனக்கு தான் என்னென்னமோ தோணுதா? இருக்காது, நம்ம ஜியெல்லாம் அப்படி பண்ண மாட்டான், ஏதா இருந்தாலும் சொல்லுவாள். ஸோ அப்படியே அன்றைக்கி ஃபுல் கிளாஸும் முடியுது. ஜியா, வயன், சரி உங்கள் வீட்டுக்கு எப்படி போகுது? ஆமால, எங்கள் அம்மா யாராச்சும் அனுப்பி விடுவாங்க, அவங்க கூட போகலாம். சரி, அதுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடலாம், வா. ஓகே, நீங்களும் அப்படியே உங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. ஜியா, எந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும்? இது வேணாம், இது வேணாம், இது என்னடி உங்கள்கிட்ட எதுவுமே நல்லா இல்லை. அவளோட சூக்கேஸ்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்ககிட்ட தரா. இது புரிவாயன், நல்லாயிருக்கும், ஒயிட் கலர் தான், உனக்கு செம்மையாக இருக்கும். இது பார்க்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே. இங்கே பாரு வயன், நீ என் ஃப்ரெண்டு, நீ என்னோட ஆயிட்டம், என்ன வேணால் பார்த்துக்கலாம், என்னைய கூட நான் உனக்கு தருவேன். என்னடி தப்பாக பேசுகிற? சே, அந்த மாதிரிலாம் இல்லை, போய் போத்துட்டு வா. நான் அதுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தது நானும். ஓகே, ஸோ நீங்களும் போய் என் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரீங்க. உங்களுக்கு உண்மையாக அழகாக இருக்குது, நல்லா கிளாசிக் லுக்காக இருக்குது. ஜியாவும் வரா. வயன், அதுக்கு நல்லா இருக்குடி உண்மையா. இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு என்ன வேணா நீ ஒத்து போத்துக்கு இவ்வளோ அழகாக இருக்க. பரவாயில்ல ஜியா, இப்பெல்லாம் சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. என் அண்ணன் ஜேகே வேற அங்கே இருப்பான்.
ம்? ஏய், ஏன்டி அப்படி சொல்ற? ஒரு மாதிரியா? அட என்ன வயன் அப்படியே சீக்ஸ்லாம் செட் ஆகுது. ஆஹா, உண்மையை சொல்லு, என் அண்ணன் உனக்கு பிடிக்கும் தானே? ஜியா, தயவு செஞ்சு கேட்காரு, எனக்கு வார்த்தையே வரல. அப்போ என்னமோ இருக்கு, சம்திங் போடி அப்படின்னு அவளை அடிக்கிறீங்க. சரி வா வா கீழே போலாம், யாராச்சும் வந்திருப்பாங்க, போய் தரலாம். ஓகே, நீங்களும் ஜியாவும் கீழே நாண்டு போகிறீங்க. ஏய், அங்கே பாசி என் அண்ணன் ஒரு கார் மாதிரியே இருக்கு. யார் இவன் அண்ணன்? ஃபிலிக்ஸா? ஃபிலிக்ஸ் இல்லடி, என் அண்ணன் ஜேகேவோட கார் மாதிரி இருக்கு. ஜேகேயா அப்படி நீங்களே எட்டி பார்க்குறீங்க. அந்த காசு உள்ள யார் உட்காந்துருக்கான்லாம் பார்க்க முடியல. எதுக்காசி எப்படி உங்கள் அண்ணன் வந்திருப்பாரு இங்கே? அவர் என்னத்துக்கு ஒர்க்கில் தானே இருப்பார். ஆஹா, அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க. போச்சியா? சரி வா போகலாம் கார்கிட்ட. உங்கள் கையை பிடிச்சி அவள் கார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. ஜியா அவங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துப்பா. அதே மாதிரி தான் இப்பவும் பண்றா. ஜியா, நான் என்ன சின்ன பிள்ளையா கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்? எனக்கு நீ சின்ன பிள்ளை தான், வா வா. ஜியா போய் அந்த காரோட விண்டோவை நாக் பண்ணுறா. ஸோ அப்போ அந்த கார் டோரும் அப்படி ஓப்பன் ஆகுது. அட ஜேகேண்ணா, ஏய் எப்படி இருக்க? ஆனால் எப்படின்னா இருக்க? நீயே எதான் வந்துருக்க? நீ ஐ மிஸ் யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் டோரை கூட ஓப்பன் பண்ணாமல் அப்படியே கத்தி பிடிச்சிக்கிறா. நீங்கள் அப்படியே எல்லாம் பார்க்குறீங்க. ஜேகேனாலும் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. ஐயோ ஐயோ, இவரா? இவரு சும்மாவே மாதிரியா பார்ப்பாரே நீ? ஐயோ, அப்படியே நீங்கள் அப்படியே அங்கே ஒரு உச்ச கட்டத்தில் நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்ன உன் ஃப்ரெண்டு திரும்பி நிற்கிறா? அந்த பிள்ளை அப்படிதானே, உனக்கு தெரியாதா? நல்லா தெரியுது. சரி காரில் ஏறுங்க. ஓகே அப்படின்னு ஜியா போய் பின்னாடி உட்காந்துக்கிறான். நீங்களும் பின்னாடி போகிறீங்க ஜியா பின்னாடியே. அப்போ ஜேகே வந்து, நீ மின்னுக்கு ஏறு. காது கேட்கலையா? மின்னுக்கு ஏறு. நான் ஏன் மின்னுக்கு? ஜியாதானே மின்னுக்கு உட்காரணும். அதான் அவன் பின்னாடி உட்காந்துட்டால, அவள் தனியாக உட்காந்து வரட்டும். ஏன் அவன் கூடயே தான் இருப்பியா? இல்லை அப்படின்னு நீங்களும் ஜேகேக்கு பயந்து மின்னுக்கு உட்காந்துக்கிறீங்க ஜேகே பக்கத்துலேயே. ஐயோ, இவர் நம்ம மின்னுக்கு உட்கார வச்சிட்டாரு. இப்படின்னு உட்காந்துக்கிட்டே போகணும், நான் செட்டே போயிடுவேனே. ஜியா காப்பாத்துதின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜியா சிரிச்சுக்கிட்டே வரா உங்களை பார்த்து. பிள்ளைக்காரி சிரிச்சுட்டே வரா என்னைய பார்த்துட்டு. நான் இங்கே செத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஜேகே நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே விண்டோவையே பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு ஜேகேயை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும். அவர் தேட்டர்லாம் போட்டு பேசிங்லாம் பண்ணியிருப்பாரா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவரை பார்த்தாலே. அவனும் சும்மா இல்லை, அவனும் உங்களுக்கு டீஸ் பண்ணுவான். அதான். ஸோ நீங்கள் இப்போ விண்டோவை பார்த்துக்கிட்டே வரீங்களா ஜேகே? அப்போ உனக்கு என்ன பெல்ட்லாம் போட சொல்லி கொடுக்கணுமா? இல்லை நான் வந்து போடணுன்னு போடாமல் இருக்கியா? ஆனால் அவன் கிட்ட வரான். நீங்கள் இல்லை நானே போட்டுக்கிறேன், அது போட மாட்டாடான்னு ஒன்று இழுத்து போடுறீங்க. நான் நினச்சேன் நான் தான் போடணுன்னு வெயிட் பண்ணேன்னு. அப்படிலாம் இல்லை. ஓ இல்லையா? அப்படிலாம் இல்லை. பார்க்குறேன்டி அப்படின்னு அவனும் கார் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு போகிறான். இந்த சீன்லாம் பார்த்துட்டு ஜியா பின்னாடி உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரா. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அவள் என்ஜாய் தான் பண்ணுறான்னு. ஸோ அப்போ ஜியாவோட பெரிய வீடும் வருது. நீங்கள் அந்த வீடையே பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய வீடு! இந்த வீட்டோட கிச்சனை தானே என் வீடே வரும் போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறீங்க. காரம் ஸ்டாப் ஆகுது. ஜேகேவும் இறங்குறான், ஜியாவும் இறங்குறான், நீங்களும் இறங்குறீங்க. உடனே ஜேகே வந்து, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக இறங்கினேன்? நான் வந்து கருவை திறக்கலான்னு வெயிட் பண்ணேன்.
இல்லை பரவாயில்ல. ஓ பரவாயில்லையா? ம் வா போகலாம். இருடி கொஞ்சம் இரு, நல்லா இருக்கு, பார்த்துட்டு போகலாம். உனக்கு நல்லா இருக்கும், நீ எனக்கு நல்லா இல்லை, வா போகலாம். நீங்கள் ஜியாவோட கையை பிடிச்சி இழுத்து உள்ள கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜியாவும் உங்கள் பின்னாடியே வரான். இருடி வரண்டி, ஹீல்ஸை போட்டு நடக்க முடியல. உன்னை யார் போட சொன்னா? வா, உங்கள் அண்ணன் அங்கேயே நின்று என்னை பார்க்குறாரு. அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கும் இருக்கு. 2 பேரும் சொல்லிக்காம என்னைய சாகடிங்க. எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். நடத்துமா, நீ நடத்து, என்ன வேணா நீ சொல்லு. போடி அப்படின்னு உள்ள போறீங்க. அவங்க அம்மா ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பாவும் தான். வாங்க வாவா, ஏன் நீ வந்திருக்கியா? ஆமாம் அங்கிள், ஜியாடா கூப்பிட்டா. பரவாயில்லம்மா, நீயும் வருது நல்லதுதான். ஜியாவும் இங்கே வந்தால் ரொம்ப நாள் கழிச்சு வரால, அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீயும் வந்தா நல்லா இருக்கும்ல. உடனே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை பற்றி, உன் பொண்ணு மியா எங்கடி? அவளா? அவன் மேலே இப்போ ரெடியாகிட்டு இருப்பா, ஜியா வரானி. எதுக்கு இந்த மூஞ்சி பார்க்குறதுக்கு? அதே கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. உடனே ஜியா, ஐயா என்னை பார்க்குறதுக்கு என் தங்கச்சி அக்காவில் அவள் கிளம்ப கூடாதா? நீ தானே வர, அதான் எதுக்கு அவள் அப்படி கிளம்புறா? எனக்கு பசிக்குதும்மா, என்னம்மா சமைச்சிங்க? வாமா நீ இந்த கீழே கேட்பேன் தெரியும், வா நீ வா வந்து சாப்பிடு. இல்லை ஆண்டி பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, வா வந்து சாப்பிடு. இல்லை ஆண்டி நான் அப்புறம் சாப்பிடுறேன். அவள் அப்படிதாம்மா, அவளையே தானே சாப்பிடுவா. அவள் இங்கே ஹாலில் உட்காந்துட்டோம், அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்றேன். நீங்கள் வந்தால் வாங்க, இருந்தால் போங்கன்னு அவள் அப்படியே போகிறா. இதுடி நானும் வரேன் அப்படின்னு அவங்க அம்மா போகிறாங்க. அவங்க அப்பா பின்னாடியே போகிறாரு. நீங்கள் ஹாலில் அப்படி தனியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ யாரோ வந்து உங்ககிட்ட ஒரு ஜூஸ் நீட்ஸாங்க. நீங்கள் ஒன்று யாருன்னு பார்க்குறீங்க. எதுக்கு இவரு வந்து கொடுக்குறாரு? அது வேறு யாரும் இல்லை, ஃபிலிக்ஸ் தான். ஏண்டா குடி. இல்லை பரவாயில்ல புடி அப்படின்னு நீங்களும் அந்த ஜூஸை பிடிக்கிறீங்க. ஆனால் குடிக்கல, உங்களுக்கு குடிக்க வேணாம்னு என்னமோ தோணுது, ஆனால் நீங்கள் குடிக்கல. ஏன் குடிக்க மாட்டியா? இல்லைண்ணா இல்லைண்ணா. அண்ணனா? அண்ணன்லாம் கூப்பிடாத, ஃபிலிக்ஸ்னே கூப்பிடு. இல்லை கூப்பிடுன்னு சொன்னேன். இல்லை ஃபிலிக்ஸ், நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன். ஏன் இப்போ குடிக்க மாட்டியா? எம்மின்னு குடி. இல்லை நான் அப்புறம். அவனே ஜேகே வரான். உனக்கு என்ன, மூடிட்டு கிளம்பு. அண்ணா இல்லை ஜூஸு. கிளம்பு. சரி. அப்போ ஜேகே வந்து அந்த ஜூஸை வாங்கிடுறான். அவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவியா? இல்லை அவர் தான் வாங்குன்னு நல்லா தெரியுது அப்படின்னு அந்த ஜூஸை வாங்கி ஒரு மேரிக்கிட்ட கொடுத்து, இதை போய் ஃபெலிக்ஸு ஜூஸ் கேட்பான், அப்போ அவனுக்கே கொடுங்க. கேட்டா இப்போ போட்டு ஜூஸ்னே சொல்லுங்கள். ஓகே பாஸ் அப்படின்னு அந்த மேரை போயிடுச்சாங்க. ஏன் கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க? அந்த ஜூஸ் வாங்கி அவருக்கே சேவை பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்போ ஜேகே அவாய்ட் பண்ணிட்டு அப்படி கீழே பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்து உட்காதான். அப்புறம் சாப்பிட போலியா? அவள் மொத்தம் சாப்பிட போயிட்டா. அவளுக்கு பசின்னு அவள் போயிட்டா. எனக்கு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு. ஓ சரி. என்ன நம்பர்லாம் மாற்றிட்ட போல? என் நம்பர் இப்போ உங்ககிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு, மாற்றிட்டியா? ஆமாம். ஏன்? அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜாக வருது. என்ன பண்ணி பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்காரா? ஓ சரி, உன் நம்பர் என்ன? ஏன் நான் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டியா? கொடுக்க. அப்போ ஜேகே முறைக்கிறான். ஃபோன் தாங்க. ஏண்டா அப்போ நீங்களும் நம்பரு சேவ் பண்ணுறீங்க, பேர் வந்து யானுன்னு போடுறீங்க. போட்டு சேவ் பண்ணுறதுக்குள்ளே ஜேகே வாங்கிடுறான். போகிறோம்.
இதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். ஆ சரி, அப்படியே ஓரக்கண்ணில் பார்க்குறீங்க அவர் என்னென்னு சேவ் பண்ணுறாருன்னு. சரியா பார்க்க முடியல. ஜிகே அதுக்குள்ளே திருப்பி வச்சான் ஃபோனை. பார்க்க முடியல. என்னமோ ட்ரை பண்ணுறான், அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சரி சரி எப்போ பதில் சொல்லுவேன்? என்ன பதில்? அதான் நான் சொன்னால் புரியாது. போய் சாப்பிடு. இல்லை எனக்கு பசிக்கல, இப்போ தானே போய் சாப்பிடு. இல்லை எனக்கு பசிக்கல உண்மையா. என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயிரை கூப்பிடுதான். போய் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே பாஸ் அப்படின்னு அவங்களும் போய் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு ஃபேவரட் என் மணிக்கு வச்சு குடிக்க போகிறோம். நான் வேறு பசிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் டிவியை பார்க்குறீங்க. அப்போ அந்த மெய்டு வந்து கொடுக்குறாங்க. பாஸ் இதாங்க. ஓகே நீங்கள் போகலாம். ஓகே பாஸ். அப்போ அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை உங்ககிட்ட தரான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. எனக்கு பிடிக்கும்னு எப்படி உனக்கு தெரியும்? ஸோ ஓகே, எபிசோடு 1 ஃபினிஷ். நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசியிருந்தா தப்பாத்துக்காரிங்க. இல்லை எதுவும் புரியலன்னா சாரி. நான் பேசும்போது ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரியாக நர்வஸாக எனக்கே அப்படியே என்ன சொல்லுதுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுவேன். ஒரு வருஷம்லாம் கழித்து போட மாட்டேன். கண்டிப்பாக நான் போடுவேன். அண்ட் ஓகே ஆல்வேஸ் பாய்.